குட் ஆஃப்டர்நூன். வென்ஸ்டே லஞ்ச் மோர் குழம்பு. நீ மோந்து சாப்பிட்ற மோர் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கு. அதுக்கு ஸ்பெஷலாக சொன்னால் உருளைக்கிழங்கு பொடி மாஸ். எங்கள் அம்மா மாதிரியே சீரடி தெய்வண்டி நீ. அப்பளம் மிஸ்ஸிங் வித் மீன் வறுவல். அப்பளம் மிஸ்ஸிங். எனிவே நல்லா தான் இருக்குது. இந்த உருளைக்கிழங்கை வச்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த மோர் குழம்புல சொர்க்கம் தெரியுறாங்க பக்கத்து வீட்டில். எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்ருங்க. அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. என்ன அருமையான டேஸ்ட்டு, என்ன அருமையான டேஸ்ட்டு. மீனை தொட்டு அப்படி இது கேரளாக்காரங்க சாப்பிட்ற மாதிரி, நம்ம தமிழ் மக்கள் சாப்பிட்ற மாதிரி. அவங்க மோர் குழம்புக்கு மீன் தான் வறுத்து சாப்பிடுவாங்க கேரளாக்காரங்க. இன்னும் 1 ஹவரில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எனக்கு ஒரு ஸ்கேன் இருக்குது. ஹெட்டில் இந்த இயரிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது டினிட்டிஸ்க்கு. இங்கே கேட்டால் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க. எனக்கெல்லாம் க்ளீனாக நடக்குது. நான் கரெக்டாக சேனலில் போய் கரெக்டாக பேசி என்னோடய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி மேபி நான் லண்டனில் இருக்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் க்ளீனாக கிடைக்கும். மேபி வன்னரபுளாக இருக்கிறதால எங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதா தெரியல. ஐ எம் பிளஸ்ட் வித் சூப்பர் ஹாஸ்பிட்டல்ஸ், சூப்பர் டாக்டர்ஸ். எனக்கு கேர் பண்ண என்னோடய நர்சஸ், எனக்கு வீக்லி மாதத்தில் 2 நாள் வர நர்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபிசியோவாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு என்னை ஹம்புலாக பார்த்துப்பாங்க. நானும் அவங்கள ரொம்ப ஹம்புலாக நடந்துவேன். மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணால் கூட மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க தப்பாக லேட்டாக வந்தால் கூட ஓகே, அவங்களுக்கு வேறு யாராவது அப்பாயின்மெண்ட் இருக்கும், நான் அதனால நான் நல்லா பார்த்துப்பேன். நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதாங்க இங்கே எல்லாமே. நீங்கள் எப்படியா எதுவாக இருக்கிறீர்களோ அதுவாக இருக்கிறீர்கள் தானே சொல்லுவாங்க. அது மாதிரி தான். அதனால் என்னை பற்றி கமெண்ட்டில் எப்படி அப்படின்லாம் எழுதி போடுறீங்க. நான் வீட்டில் இருக்கேன். ஐ ஹாவ் மோட்டோ நியூரோன் டிசீஸ். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாழ்கிறேன் வாழ்க்கையை. அதெல்லாம் சிம்பத்தைஸ் பண்ண எனக்கு அவசியமே இல்லை. உங்ககிட்ட சிம்பத்தி கார்டே வேணாம். நான் என்னை இப்படியே ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க. இதுதான் நான் சாப்பிட்றேன், ட்ராவல் பண்ணுறேன், உட்காடுறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். இதான் என்னால் முடியும். அதர்வைஸ் ஐ வில் டை. ஸ்லோலி ஐ கில் மை செல்ஃப். என் உடம்பை நானே ரசிக்கணும். அதுக்கு நான் என்ன உடம்பை பாதிக்க விடாமல் பார்த்துக்கணும். அதான் நான் செய்துன்னு இருக்கேன். லவ் இஸ் எவ்ரிதிங் டு கேர் அண்ட் ஷேர். தேங்க்யூ. காட் பிளஸ்.